அமலாக்கத்துறை சோதனை தொடர்பாகவும் தமிழக நிதிநிலை குறித்தும் அண்ணாமலை மற்றும் அமைச்சர் துரைமுருகன் இடையே ஏற்பட்ட கருத்து மோதலை தற்போது பார்க்கலாம். அமலாக்கத்துறைங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா, எம்பி கதிரானந்தன் வார்த்தையை பயன்படுத்தினா, யாரெல்லாம் மணல் கொள்ளையில சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க கதவை அரசு தட்டத்தான் போகுது. ஹைகோர்ட்ல அவங்க அபிடவிட் கொடுத்திருக்காங்க. அது யாராக வேண்டுமானால் இருக்கலாம். மணல் கொள்ளையினுடைய தலைநகரமே உங்களுடைய வெள்ளூர் மாவட்டம் தான். அமலாக்கத்துறையின் வார்த்தையை பயன்படுத்தல, இன்கம் டாக்ஸ் பயன்படுத்தல. யார் வேணாலும் வரலாம், சேர்ந்து வரலாம், தனித்தனியா வரலாம், நாளைக்கு வரலாம், அடுத்த வாரம் வரலாம். நான் எப்படி யூகிக்க முடியும்? கதவு தட்டு வேணாம், அந்த கஷ்டம் கூட அவங்களுக்கு வேணாம், நான் தந்தே வச்சிருவேன். பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்குன்னு சொல்லி தமிழகம் யார் சொல்றது? அதான் அண்ணாமலையை தான் சொல்றாரு. ரொம்ப எக்கனாமிஸ்டா, எங்களை பெரிய பெரிய எக்கனாமிஸ்டா தான் நாங்கள் முன்னேறி எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம். அப்படிதான் சொல்லுவாங்க எதிர்கட்சி. அவ்வளோ போய் அமெரிக்காவே போயிருக்கீங்க. அது மாதிரி இவரே சொல்றாரு. தமிழகம் பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அதுக்கு அமைச்சர் துரைமுருகன் சொல்லியிருக்காரு, பாஜக தலைவர் அண்ணாமலை பொருளாதார நிபுணரா அப்படின்னு கேள்வி. ஆமாண்ணே, எம்பிஏ பினான்ஸ் படிச்சிருக்கேன். ஐஏஎம் லக்னோல படிச்சிருக்கேன். 10 லட்சம் பேர் எழுதின கேட்டு தேர்வுல 99.4% வாங்கி பாஸ் ஆயிருக்கேன். கொஞ்சம் பினான்ஸ் தெரியும். துரைமுருகன் அவர்களுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு ரொம்ப அதிகமா பினான்ஸ் தெரியும். மேபி மிக்கவங்களை கம்பேர் பண்ணும்போது குறைவா தெரிஞ்சிருக்கலாம். ஐஏஎம் லக்னோல எம்பிஏ பினான்ஸ் படிச்சிருக்கேன். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிக்க தெரியும், பட்ஜெட்ரி டாக்குமெண்ட்டை படிக்க தெரியும், பிஸ்கல் டெபிசிட்னா என்னன்னு தெரியும், இந்த மாநிலம் எதை நோக்கி செல்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஆனா துரைமுருகன் படிக்காம இருக்கலாம். அந்த கதையை எங்கிட்ட ஓட்ட வேண்டாம்னு சொல்லுங்க.